நான்காவது முறையாக அவருடைய ஜாமீன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளுபடி செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் இது நெருக்கடி தான். ஏன்னா விசாரணை கைதியாக ஊழல் வழக்குகளில் கைதானவங்களை வைத்திருப்பது என்பது ரொம்ப 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 அவலமானது. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா விடுதலை ஆகிடுவார். ஆனால் அது அந்த ஸ்டேஜில் கூட மாட்டான். 99.999% வந்து அதற்கு வாய்ப்பு குறையும். வெற்றி கனிகளை ஸ்டாலின் காலடியில் சமர்ப்பித்து விடுவார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மித்து. திமுக லீகல் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். நிகழ் யூடியூப் சேனல்களுக்கு வணக்கம். அரசியலில் நடக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்முடைய கலந்துரையாட வருகை தந்துள்ளார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வாரம் நம்மளும் ஒரே கேஸை பற்றியே பேசிட்டு இருக்கோம். செந்தில் பாலாஜியோடைய கேஸ் இன்னைக்கும் வந்து ஜாமீன் நிராகரிக்கப்பட்டிருக்குது சென்னை உயர் நீதிமன்றத்தில். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இது அவர் கைது செய்யப்பட்டு 4வது முறையாக அவருடைய ஜாமீன் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 2 முறை கீழமை நீதிமன்றத்தாலையும் இன்றோடு சேர்த்து 2 முறை உயர்நீதிமன்றத்தாலையும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு அவர் போன பொழுது தாங்கள் கீழமை நீதிமன்றத்தை நாடலாம் என்று சொன்னதால் தாங்கள் தாக்கல் செய்த மனுவை அவர்கள் வாபஸ் வாங்கி கொண்டார்கள். இல்லைனா அங்கேயும் டிஸ்மிஸ் தான் இருக்கும் அது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து 5வது முறை டிஸ்மிஸ் சொல்லலாம். பட் நடைமுறையில் இது 4th டைம் டிஸ்மிஸ் ஆகிருக்கு. கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அவர் கைது செய்யப்பட்டார். 8 மாதங்கள் முடிந்து 9வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 2015 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தபோது போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக 2015க்கு முன்பு, அதாவது 2011-15 ஆட்சி காலத்தில் 16 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முதல் 3-4 ஆண்டுகள் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார். அதில் போக்குவரத்து துறையில் வந்து பஸ் கண்டக்டர் டிரைவர் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக வழக்கு. அது பண மோசடி இருந்ததால் அமலாக்கத்துறையும் உள்ளே வந்துடுச்சு. அதனோட தொடர்ச்சி தான் அவர் 2023 ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். உச்சநீதிமன்றத்திலும் இந்த வழக்கு போனது. மந்திரியான பிறகு 2021 மந்திரியான பிறகு பணம் வாங்கினவங்ககிட்டலாம் நான் திரும்ப கொடுத்துட்டேன்னு அவர் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் சொன்னார். அதை ஏற்றுக்கிட்டு கோர்ட் வழக்கை முடிச்சு வச்சுது. ஆனால் உச்சநீதிமன்றம் மறுபடியும் ரீஓப்பன் பண்ணுச்சு. பணம் வாங்கினவன் லஞ்சம் கொடுத்தவன் நான் திரும்ப லஞ்சம் எவனும் கொடுத்தனவன் எனக்கு திரும்ப லஞ்சத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு லஞ்சம் வாங்கினவனும் கொடுத்தவனும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்கன்ற காரணத்துக்காக வழக்குகளை மூடுறதுனா இந்தியாவில் பல வழக்குகளை மூடிடலாம். இது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தையே கேலி கூத்தாக்குவதுன்னு சென்னை உச்சநீதிமன்றம் சொன்னது. அதன் பிறகு வழக்கு மீண்டும் சென்னை அமர்வு நீதிமன்றத்துக்கு வந்தது. சிசிபி சென்னை மாநகர காவல்துறையின் குற்றப்பிரிவு, மத்திய குற்றப்பிரிவு தான் இதில் வழக்கை நடத்திக்கிட்டு இருக்குது. அதாவது அந்த வேலை வாங்கி தருவதா மோசடி பண்ண வழக்கை அமலாக்கத்துறை மணி லாண்ட்ரிங் கேஸில் உள்ளே வந்திருக்குது. ஸோ அமலாக்கத்துறையால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 4வது முறையாக அவருடைய ஜாமீன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தள்ளுபடி செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கும் திமுகவுக்கும் இது நெருக்கடி தான். ஏன்னா கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இவர் எப்படி அமைச்சராக தொடர்கிறார் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. சிறையில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி அமைச்சராக இருக்க முடியும்? ஒரு கடைநிலை ஊழியர், அரசு ஊழியர் 48 மணி 24 மணி நேரத்துக்கு மேல் ஏதாவது ஒரு வழக்கில் சிக்கி காவல்துறையில் கைது செய்யப்பட்டு லாக்அப்பில் இருந்தால் கூட அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார். நீங்கள் எப்படி மந்திரியாக 8 மாதம் இருக்கீங்க ஜெயிலில் இருந்துக்கிட்டுன்னு கேட்டோன்னா அவர் கரெக்டாக வழக்கு விசாரணை ஜாமீன் மனு வரதுக்கு 2 நாள் மேலே மனு இதை மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணார். நீதிமன்றம் அந்த கேள்வி எழுப்பிய போது ஓகே அவர் அமைச்சராக எப்படி இருக்கிறார் என்று எழுப்பிய பொழுது அதுக்கேற்ற மாதிரி அவர் விசாரணை அடுத்த தேதிக்கு வர்றதுக்கு முதல் நாள் ராஜினாமா செய்த பொழுது பரவலான ஒரு எதிர்பார்ப்பு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் கொடுத்து விடும், அவர் தான் மந்திரி இல்லையா, விசாரணையை சீர்குலைக்க மாட்டார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவருடைய ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. நீதிபதி அவர்கள் தன்னுடைய அப்சர்வேஷனில் அவர் அமைச்சராக இல்லாட்டி இன்னும் எம்எல்ஏவாக இருக்கார், அதனால் அவரால் சாட்சி விசாரணையை சீர்குலைக்க முடியும் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்கு. 3 மாதங்களுக்குள் கீழமை நீதிமன்றத்தில் உள்ள இந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தி இருக்கிறது, உத்தரவிட்டு இருக்கிறது. 3 மாதத்துக்குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆகவே செந்தில் பாலாஜிக்கு இனிமேல் ஜாமீன் வேணும்னா அது உச்சநீதிமன்றத்தில் தான் கிடைக்கும். அப்படி இல்லை மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு போகிறதுனா ஒரு 6 மாதம் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு சொல்லி போகலாம். அதற்கு வாய்ப்புகள் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியல. நிச்சயம் செந்தில் பாலாஜிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும்
பின்னடைவு, பெரும் பின்னடைவு என்று தான் நாம் பார்க்க வேண்டும். நீங்க உச்சநீதிமன்றம் சொன்ன அதே கருத்தை வந்து அமலாக்கத்துறையும் சொல்லுது. இவர் அமைச்சரா இருக்கும்போதும் சரி, அமைச்சர் பதவி விட்டு விலகும் போதும் சரி. ஆனா சாட்சிகளை கலைப்பதற்கான எல்லா முகாந்திரமும் அவரிடம் இன்னமும் இருக்குதுங்கிறத திரும்ப திரும்ப அவங்க ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை எப்படி சொன்னவங்க பார்க்கறது? அது ஒரு முக்கியமான, ஏன்னா மந்திரியாக இருக்கும்போது இன்ஃப்ளூயன்ஸு, இப்போ மந்திரி இல்லைன்னும் போது அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் குறையும், அவர் ஜாமீன் கிடைக்கும் தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் நீதிபதி வேறு பார்வை பார்க்கிறார், அவர் எம்எல்ஏவும் இருக்காருன்றாரு. இதில் நம்ம இன்னொன்று கவனிக்கணும், செந்தில் பாலாஜி தம்பி இன்னமும் வெளியில தான் இருக்கார், தலைமறைவாக இருக்கிறார், விசாரணைக்கு ஆஜராகவே இல்லை. அப்படி என்றால் 8 மாத காலமாக செந்தில் பாலாஜியின் தம்பி ஏன் ஓடி ஒளிகிறார்? அவர் உத்தமர் என்றால், செந்தில் பாலாஜி உத்தமர் என்றால், ஆளும் கட்சியில் முக்கிய பிரமுகர், சிட்டிங் மினிஸ்டர், இப்போ தான் மந்திரி இல்லை, ஒரு அமைச்சரோட தம்பி தலைமறைவாக இருக்கிறார் என்பது அந்த அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கும் அல்லது அவருடைய தம்பிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மட்டுமல்ல, மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சிக்கும் ஒரு இழுக்கு, அவலம். பத்திரிகை துறையில உங்களோட நீண்ட அனுபவம், இந்த மாதிரியான கேஸ்ல இவ்வளவு 8 மாசம் 9 மாசமா ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்காம இழுத்தடிச்சதாக வரலாறுல நானும் பார்த்ததில்லை, நீங்க பார்த்து? இல்லை, அது இப்போதான் சகஜமாகிடுச்சுல. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட பவர், பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், பண பரிவர்த்தனை தடை சட்டத்தில் அந்த அளவுக்கு ஷரத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அது ஒரு கொடுமையான சட்டம். ஏன்னா ஒருவனை வந்து நீங்கள் வந்து அதுவும் கரப்ஷன் கேஸில் அண்டர் ட்ரையலாக விசாரணை கைதியாக 8 மாதம், இப்போ இவரெல்லாம் வந்து மணிஷ் சிசோடியெல்லாம் ஓராண்டு முடிஞ்சு போச்சு, போன பிப்ரவரியில் கைதானவர். செந்தில் பாலாஜிக்கு சீனியர் அவர். இந்த மாதிரி 8 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் நீங்கள் வந்து விசாரணை கைதியாக ஊழல் வழக்குகளில் கைதானவங்களை வைத்திருப்பது என்பது ரொம்ப 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 அவலமானது. இந்த சட்டம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். ட்ரையலில் அவர் ஜட்ஜும் கன்விக்ட் ஆகி போனார்னா ஓகே. விசாரணை கைதியும் அண்டர் ட்ரையலாக 8 மாதம், 1 வருஷம், 1.5 வருஷம் வச்சிருக்கோன்றதெல்லாம் ஏற்புடையதல்ல. இந்திய நீதித்துறை கடுமையானது ஒரு கிரைசிஸில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இந்த சட்டம் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். இது ஆளும் தரப்புக்கு அபரீதமான அதிகாரங்களை, அதுவும் தேர்தல் நேரங்களில் வழங்குது. தன்னுடைய எதிர்க்கட்சிகளை, தங்களை எதிர்ப்பவர்களை, எதிர்க்கட்சிகளை பழி வாங்குவதற்கு மோடி அரசு லெஃப்ட், ரைட், சென்டர்னு பிஎம்எல்ஏவை பயன்படுத்துது. ஆனால் அதே நேரத்தில் அதனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது. இதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். செந்தில் பாலாஜி உத்தமர் கிடையாது. ஆனால் அவரை 8 மாதங்கள் சிறையில் விசாரணை கைதியாக வைத்திருப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ஏற்புடையது அல்ல. இது ஒரு கொடுங்கோன்மை சட்டம், ஆள் தூக்கி சட்டம் இந்த பிஎம்எல்ஏ என்பது. நீங்கள் விசாரித்து தண்டித்து கீழமை நீதிமன்றத்தில் ட்ரையல் முடிஞ்சு உள்ளே போனால் ஓகே. ஒன்ஸ் பெயிலில் வந்துட்டால் ட்ரையலே நடக்காது. பிஜேபிக்கு மாறிட்டா ட்ரையல் நடக்காது. இனிமேல் செந்தில் பாலாஜி பிஜேபிக்கெலாம் போக முடியாது. அந்த காலம்லாம் கடந்து போயிடுச்சு. திமுகவை பொறுத்தவரையில் இது கண்டிப்பாக ஒரு பெருத்த பின்னடைவு தான். அடுத்த வாரம் வேறு அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. அது எப்படி இல்லை, அது செஷன்ஸ் கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணையில் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு, அது தாக்கல் செஞ்ச பிறகு தான் ட்ரையல் நடக்கும். அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிறதுனால அவர் வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரும் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அது போட்டிருக்காரு. அதில் அமலாக்கத்துறைக்கும் பதில் மனு போட சொல்லியிருக்காங்க. அது வேற, அது வந்து வழக்கு நேரடி விசாரணை சம்மந்தப்பட்டது. இனிமேல் பெயில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். ஒருவேளை அதில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் கிடைச்சிருச்சுன்னா சார், டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அலோவ் பண்ணிட்டாங்கன்னா விடுதலை ஆகிடுவார். ஆனால் அது அந்த ஸ்டேஜில் கூட மாட்டான். 99.999% வந்து அதற்கு வாய்ப்பு குறைவு. டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை அலோவ் பண்ணிட்டா அவர் விடுதலை ஆகலாம். ஆனால் இந்த மாதிரியான வழக்குகளில் திரும்ப திரும்ப நீதிமன்றங்கள், உயர் நீதிமன்றமோ கீழமை நீதிமன்றமோ ஏன் உச்ச நீதிமன்றமோ அவருக்கு ஜாமீனை தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கும் பொழுது, 2வது பிஎம்எல்ஏ வந்து ரொம்ப வலுவான சட்டமாக இருப்பதால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அதில் அவர் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு அரிதான நிகழ்வு. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா விடுதலை ஆகிடுவார், பெயில் போட வேண்டிய அவசியம் இல்லை. பட் அவ்வளோ சீக்கிரம் நீதிபதி டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த சட்டம் ரொம்ப கொடுமையான சட்டம், அது ஒரு ஆள் தூக்கி சட்டம், கொடுங்கோன்மை சட்டம். அது அந்த சட்டம் மறுபரிசீலனை பண்ணப்பட வேண்டும். உயர்ந்த நோக்கங்களுக்காக வந்தது பண பரிவர்த்தனை தடை சட்டம். இன்றைக்கு முழுக்க எதிரிகளை பழிவாங்குவதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மணிஷ் சிசோடியா தவறு செய்திருக்கிறார். ஆனால் அவரை 1 வருஷம் சிறையில் விசாரணை கைதியாக வைப்பது தவறு. விடுதலை செஞ்சுருக்கணும், ஜாமீன் கொடுத்துருக்கணும் நீதிமன்றம். மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்திருக்கிறார். அதை விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும், ட்ரையல் நடக்கட்டும். அவருக்கு அதுக்காக ட்ரையல் முடிகிற வரைக்கும் அவருக்கு ஜாமீன் மறுப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தவறான தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். அது அஃப்கோர்ஸ் நீதிபதிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நாம் நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. அதே நேரத்தில் தீர்ப்பை விமர்சிக்கலாம். நாம் எந்த உள்நோக்கமும் நீதிபதி அவர்களுக்கு கற்பிக்கவில்லை. என்னுடைய கருத்து, சொந்த கருத்து, செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்க வேண்டும். விசாரணை கைதியாக ஒரு மனிதனை 8 மாதங்களுக்கு மேல் சிறையில் வைப்பது என்பது ஏற்புடையதல்ல.
இதே அரங்கில் தான் நம்ம உட்காந்து பேசணும். அவர் அமைச்சர் பதவி விட்டு வேலை இறங்கினா அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான ஒரு 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 வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி அப்படிதான் நம்ம பேசணும். பேசணும். கிடைக்கும்னு நான் சொல்லலை, கிடைக்குன்னு சொல்லல, வாய்ப்பு இருக்கலாம் அந்த அப்படிங்கிற. வாய்ப்பு இல்லை என்று இப்ப நிரூபிக்கப்பட்டது. இப்ப என்ன பண்ணா அவருக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒன்லி ஒன் பாசிபிலிட்டி தான், சுப்ரீம் கோர்ட் தான். சுப்ரீம் கோர்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் பெயிலை கிராண்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கீழே ஹைகோர்ட் வந்து 3 மாதத்துக்குள்ள ட்ரையலை முடியும்னு சொன்னதால் அந்த சட்டம் ரொம்ப கொடுங்கோன்மையான சட்டங்க. அவ்வளோ சீக்கிரமாக இப்போ நீங்களும் நானும் ஜட்ஜாக இருந்தால் கூட பெயில் கொடுக்க முடியுமான்னா கொடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் ட்ராவல் பண்ணி கொடுக்கணும். ஆனால் ஜட்ஜஸ் வந்து சட்டப்படியே நாங்கள் போவோம், அந்த ஷரத்துகள் படி தான் போகணும் முடிவு பண்ணாங்கன்னா யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இன்னைக்கு கூட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிஎம்எல்ஏவோட அந்த சட்டங்களோட விழுமியங்களை பார்த்து தான் இதில் பெயிலை மறுத்திருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அந்த சட்டம் அந்த மாதிரியான சட்டம். பட் நீதிபதி ஹைகோர்ட் நினைச்சா அவரை பெயில் கொடுத்துருக்கலாம். அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு மனிதனை விசாரணை கைதியாக நீங்கள் 8 மாதங்கள் கடந்தும் வைத்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. ஆனால் இதுக்கு அடிப்படை காரணம் இந்த சட்டம். அந்த சட்டம் நடைமுறையில் இருக்க வரைக்கும் இத்தகைய நிகழ்வுகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அந்த சட்டத்தையே நான் மாற்ற வேண்டும். திமுகனாலே லாவில் வந்து ரொம்ப வந்து அவங்க என்னன்னா அந்த நீதித்துறைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ப்ராப்பராக எல்லாத்தையுமே மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க போட்ட கேஸ் எல்லாமே நல்லா, இப்போ ஜெயலலிதா மேலே போட்ட கேஸ் எல்லாமே ரொம்ப ப்ராப்பர் கிரவுண்டோட போடுவாங்க. ஆனால் இந்த கேஸில் அவங்க ஏதோ லேக் விடுற மாதிரி தோணுது சார். அது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா டிஎம்கே லீகல் வந்து ஸ்ட்ராங்கு, அவங்க எல்லாத்தையும் அப்படியே வந்து வெற்றி பெற்று வெற்றி கனிகளை ஸ்டாலின் காலடியில் சமர்ப்பித்து விடுவார்கள். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மித்து. திமுக லீகல் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்றது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம். செந்தில் பாலாஜி விஷயத்தில் அது கிழிஞ்சு தொங்குது. ஜெயலலிதா விஷயத்தில் அந்த அம்மா ரசீது குத்து லஞ்சம் வாங்கினாங்க, அதனால ஜெயிலுக்கு போனாங்க. திமுக லீகல் விங்கோட சாமர்த்தியத்தால் ஒன்று அந்த அம்மா போல. இந்தியாவில் நீதிமன்றங்கள் உயிர்ப்புடன் இருந்தன, நீதிபதிகளுக்கு மனசாட்சி இருந்தது, சட்டத்தின் பால் அவர்களுக்கு இருந்த ஒரு பற்றும் ஒரு மரியாதையும் ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்பியது. அதற்கு அதை விட முக்கியமானது, ஜெயலலிதா லஞ்சம் வந்து ரசீது கொடுத்து லஞ்சம் வாங்கினார். திமுக லீகல் விங்கோட திறமையாலலாம் அந்த அம்மா ஒன்றும் சிறைக்கு போகலை. அப்படின்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டியது தானே. அது வந்து ஒரு புனைவு, அதாவது ஒரு மித். திமுக லீகல் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்றது என்னை பொறுத்தவரையில் அது கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம். அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். செந்தில் பாலாஜி விஷயம் அதற்கு சமீபத்திய உதாரணம். பட் பிஎம்எல்ஏ மாதிரி ஒரு சட்டம், வலுவான சட்டம் இருக்கும்போது செந்தில் பாலாஜி மாதிரியான நபர்கள் சிறையில் இருப்பது என்பதை தவிர்க்க முடியாது. அப்படிதான் நான் அதை பார்க்குறேன். இவ்வளவு நேரம் எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். நன்றி.